ஸ்ரீமத் பகவத்கீதை 15வது அத்தியாயம் புருஷோத்தம யோகம். போன வாரம் ஒரு கிளாஸ் முடிச்சிருக்கேன். அதில் இந்த அத்தியாயம் உபனிஷத்தின் சாரம் சொல்லுவோம். வேதாந்தத்தினுடைய சாரம் அந்த அத்தியாயத்தில் இருக்குது. ஏன்னா தத்துவம் நிறைய வருது. இதில் சின்ன அத்தியாயம் என்ன இருக்கிறதுலே சின்ன அத்தியாயம் இது. 20 ஸ்லோகம் தான் இருக்குது மொத்தமே. இருந்தாலும் இதனுடைய கருத்துக்கள் கொஞ்சம் தத்துவ விஷயம், ஆழமான கருத்துக்கள் இருக்குது. இந்த அத்தியாயத்தை ஆசிரமங்களில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பாராயணமாக சொல்கிற பழக்கம் இருக்குது. 15வது அத்தியாயத்தை. ஏன்னா சாப்பாட்டை பற்றி ஒரு ஸ்லோகம் வருது, உணவு செரிக்கிற உணவாக நான் இருக்கிறேன் அப்படின்னு வருது இல்லை. அதனால் இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவாங்க. இதில் ஆரம்பத்தில் ஒரு ஆலமரத்தை உதாரணமாக சொல்லி சம்சார வர்ணனை, அதாவது இந்த பிறவிச் சூழல், பிறப்பு இறப்பு, இன்ப துன்பத்தில் எப்படி நாமெல்லாம் உழந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வர்ணனை பண்ணுறார். ஒரு அரசமர உதாரணமாக சொல்லி, பிறகு அதிலிருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைவதற்கான சாதனைகள் சொல்லப்படுது. பிறகு பிரம்மன் என்றால் என்னங்கிற தலைப்பு. இந்த அத்தியாயத்துக்கு புருஷோத்தமன்கிற பேர் வருவதற்கு காரணம் என்ன, புருஷோத்தம யோகம்னு பேர் வர காரணம் என்ன, அந்த புருஷோத்தம தத்துவத்தை அறிவதால் ஏற்படும் பலன் என்ன, இந்த கருத்துக்கள்லாம் இதில் வருது. நாம் சம்சார வர்ணனையை பார்த்து முடித்து அதிலிருந்து விடுபடுவதற்கான சாதனைகளில் வைராக்கியங்கிற சாதனையை பார்த்து அதோடு நிப்பாட்டியிருந்தோம். சம்சாரம்னா என்ன, இன்ப துன்பத்தில் உழல்வது, பிறப்பு இறப்பு சக்கரத்தில் உழல்வதுன்னு பார்த்தோம். இது எதற்கு சொல்லப்படுதுன்னா, அதிலிருந்து எது துயரம் எது பிரச்சனைன்னு தெரிஞ்சாதான் அதிலிருந்து விடுபடுவதற்கு வழி தெரியும். அதுக்காக இதை பற்றி வர்ணிக்கிறார். ஏன்னா இந்த உலகத்தில் பிறவிக்கு காரணமே அதுதான். அப்போ அதை பற்றி தெரிஞ்சாதான் அதிலிருந்து விடுபட முடியுங்கிறதுக்காக அந்த சம்சார வர்ணனை செய்யப்படுகிறது. பிறகு நாம் படுகின்ற இன்ப துன்பம், உலக விஷயத்தினால் பெறக்கூடிய இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, அது உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வதற்காகவும் அதை பற்றி வர்ணிக்கிறாரு. அறிவு தெளிவாக வருவதற்காகவும் அதை பற்றி வர்ணிக்கிறாரு. இந்த உலக விஷயங்களிலிருந்து விடுபடுவதற்கு வைராக்கியம் வருவதற்காகவும் வர்ணிக்கப்படுகிறது. தத்துவத்தை உணர்வதற்கும் அதை பற்றி தெரிஞ்சால் பயன்படுங்கிறதுக்காக அதெல்லாம் சுருக்கமாக பார்த்தோம். நம்ம அரச மரத்தில் முழு அரச மரமும் அகில பிரபஞ்சம், எல்லா உலகமும் சேர்ந்து சொர்க்கம், நரகம், 7 14 லோகங்கள், எல்லா ஜீவராசிகளும் இந்த அரச மரத்துக்கு ஒப்பிடப்படுது. அதில் ஆதாரம் ஆணிவேர், அதுதான் ஈஸ்வர தத்துவம் அல்லது பாப புண்ணியம். இந்த ஜீவர்கள் படைப்புக்கு காரணமே எல்லா ஜீவராசியும் பாப புண்ணியம். அந்த பாப புண்ணியத்தை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறவர் ஈஸ்வரன். அதனால் ஆணிவேராக இருக்கக்கூடிய தத்துவம் ஈஸ்வர தத்துவம்னு சொல்லலாம், எல்லா ஜீவராசிகளுடைய பாப புண்ணியம்னு சொல்லலாம். இது ஆணிவேர். அந்த ஆணிவேர் எப்பயுமே கண்ணுக்கு தெரிவதில்லை, அது கீழே பூமிக்குள்ளே இருக்கும். கடவுள் தத்துவம் தெரிகிறதில்ல, பாப புண்ணியம் தெரிகிறதில்ல. கிளைகள்லாம் பஞ்சபூதங்கள், எல்லா உலகங்களும். மரம்னா கிளைகள் நிறையா இருக்கும். இப்படி 14 லோகங்கள் இருக்குது. எல்லா உலகங்களும் சேர்ந்தது பஞ்சபூதங்கள். ஆகாசம், வாயு, காற்று, அக்னி, ஜலம், பூமி, 5 பூதம்தான். இந்த பிரபஞ்சத்தை எடுத்துகிட்டு அதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த 5குள்ளே தான் எல்லாமே அடக்கம். இதெல்லாம் அதனுடைய கிளைகளாக வர்ணித்தார். பிறகு சின்ன சின்ன தளிர்கள்லாம் விஷயங்கள். அதில் தளிர் விட சின்ன கிளைகளாக மாறுறதுக்கு முன்னாடி ஒரு இலை மாதிரி விடும். அதெல்லாம் எப்படின்னா நாம் அனுபவிக்கிற விஷயங்கள். ஏன்னா அந்த விஷயந்தான் பெருசாக வளருது. நம்ம ஒரு விஷயத்தை ஒரு மேலே ஆசைப்பட்டு அதை அனுபவிக்கிறோம் சொல்லும் பொழுது அதற்காகத்தான் எல்லா காரியமும் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதெல்லாம் தளிர்கள். இதை பற்றி விளக்க நிறையா பார்த்துட்டோம். பிறகு சின்ன சின்ன வேர்கள்லாம் விருப்பு வெறுப்புன்னு பார்த்தோம். அதில் இருக்கக்கூடிய ஆணிவேர் அது. இந்த உலகத்தில் நாம் செயல்படுவதற்கு முக்கியமான காரணம் விருப்பு வெறுப்பு தான். இந்த ஆணிவேர் பெருசாக இருந்தாலும் சின்ன வேர்கள் வழியாக அதெல்லாம் நீர்களை உறிஞ்சித்தான் இந்த மரம் வளருது. அது விருப்பு வெறுப்பு. பிறகு அந்த மரத்துக்கு அழகு கொடுக்கறது கர்மகாண்டம், வேதத்தினுடைய முதல் பகுதி.
இலை இல்லாட்டி மரமே அழகாக தெரியாது. கர்மகாண்டம் என்ன செய்யுதுன்னா, உலகத்தில் நீ எப்படியெல்லாம் சுகத்தை அனுபவிக்குன்னு சொல்லுது. கூடாதுன்னு சொல்ல ஆரம்பத்தில். தர்மமான முறையில் சொர்க்கலோகம் வரைக்கும் உள்ள இன்பங்களை எப்படியெல்லாம் அனுபவிக்கலாம்னு வேதமே சொல்லுது. வேதத்தினுடைய முதல் பகுதி பூரா அதைத்தையும் சொல்லுது. அந்த இலைகள் தான் மரத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. இந்த பிரபஞ்சத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறது என்ன? அந்த கர்மகாண்டம்தான். ஏன்னா அதற்காகத்தான் உலகத்தில் எல்லா ஜீவராசிகளும் வாழுது. அதெல்லாம் இலைகள்னு பார்த்தோம். அதில் இருக்கக்கூடிய பறவைகள் ஜீவர்கள். அந்த மரத்தில் வாழ்கிற உயிரினங்கள், நம்மெல்லாம் உயிரினங்கள்லாம் ஜீவ தத்துவம்னா பறவைகள். அதுதான் இருக்கக்கூடிய பழங்கள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அதில் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும். அந்த மலர் வளர்வதற்கு காரணம் நீர். அது முக்குணங்களாக வர்ணிக்கப்பட்டது. 3 குணங்கள் சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம்னு பார்த்தோம். அதனால தான் செயல்பாடே நடக்குது. இதெல்லாம் நம்ம போன கிளாஸில் விரிவாக பார்த்து முடிச்சிட்டோம். நான் சுருக்கமாக சொல்லியிருக்கேன். பிறகு இதிலிருந்து விடுபடணும்னு சொன்னால் 2 தத்துவத்தை புரிஞ்சுக்கிறணும். இதெல்லாம் சம்சாரம். இந்த சம்சாரங்கிற இந்த அரச மரம், இதில் இருக்கக்கூடிய இந்த உலகங்கள், உயிர்கள், ஜீவராசிகள், விஷயங்கள், அனுபவிக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே மித்தியா. அதெல்லாம் உண்மையில் இல்லைங்கிற ஒரு தத்துவம் தோற்றத்திற்கு இருக்கிறது. பிறகு இதற்கு ஆதாரமான ஒரு தத்துவம் பிரம்மன். அந்த வேரை சொல்லும் பொழுது வேர், ஆணி வேர் ஈஸ்வரன் சொல்லுவாங்க. இந்த அந்த மண் பிரம்மன் சொல்லுவாங்க. மண் இல்லாட்டி வருமா? அப்படி ஒரு கருத்து இருக்குது. மண் தான் பிரம்மன். மண் இருந்தால் தானே மரமே வரும். ஆதார தத்துவம். அப்போ இந்த 2 தத்துவம் இருக்குது. ஒன்று ஆதாரமான பிரம்மன் ஒரு தத்துவம் இருக்குது. இன்னொன்று இந்த பிரபஞ்சம் பூரா இருக்குது. இந்த பிரபஞ்சம் அனைத்தும், இந்த உலகம் அனைத்தும், உயிர்கள் அனைத்தலும் மாயை மித்தியான்னு சொல்லுவோம். மாயைன்னு சொல்கிறது உண்டு. மாயையினுடைய சொரூபம் மித்தியா. மித்தியாங்கிற ஒரு வார்த்தை வேதாந்தத்தில் இருக்கும். ஆன்மீகத்துக்கு வந்தால் இந்த மித்தியாங்கிற ஒரு வார்த்தையை, இப்போ சம்சாரம், மித்தியா, சத்தியம், இதெல்லாம் இந்த வேதாந்தத்துக்குள்ளே வரும்போது இந்த வார்த்தைகள்லாம் புதுசு புதுசாக தெரியும். மித்தியானா போனவட்ட சொன்னேன். எப்படி சொல்கிறேன்னா, ஒன்று இருக்குன்னு சொல்லுவான், இல்லாட்டி இல்லைன்னு சொல்லுவான். இதுக்கு 2 லட்சணம் இருக்குது. இருக்குது ஆனால் இல்லை. இருக்குது இல்லைன்னு எதை சொல்கிறோமோ அதுக்கு பேர் மித்தியா. காட்சிக்கு இருக்குது, விவகாரத்துக்கு இருக்குது, ஆனால் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ஓடி போயிடும், இல்லாமல் போயிடும். இருக்கிறது மாதிரி இருக்குது ஆனால் உண்மையிலே இல்லை. இதுக்கு பேர் மித்தியா. நான் உதாரணமெல்லாம் பார்த்தேன். காணல் நீர். ஒரு தொட்டியில், ஒரு பூத்தொட்டியில் செடி இருக்குது, பூ செடியெல்லாம் இருக்குது. பூ இருக்குதுன்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் அது பிளாஸ்டிக் பூவாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம்? அது பூவான பூ தான், ஆனால் பூ இல்லை அப்படின்னு சொல்லுவோம். நீர் இருக்கானா நீர் இருக்கிறது மாதிரி தெரியுது காணல் நீர், ஆனால் உண்மையிலே இல்லை. அது மாதிரி இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய அனைத்துமே காட்சியில் இருக்குது, விவகாரத்தில் நடக்குது, ஆனால் உண்மையில் இல்லவே இல்லைங்கிறது தான் சத்தியம். இது அறிவினால தான் புரிஞ்சுக்கிற முடியும். காட்சியிலேருந்து போகவே போகாது. காட்சியில் கண்ணுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் ஒன்று கூட சத்தியம் இல்லை. இதற்கு நீங்கள் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இது உண்மை இல்லைங்கிறது புரியும். சுடுகாட்டில் போய் எல்லோரும் பேசுவாங்க, நேற்று இருந்தேன் இன்னைக்கு போயிட்டான். சுடுகாட்டு வேதாந்தம் சொல்லுவோம். எல்லோரும் சொல்கிறது உண்டு. என்னப்பா வாழ்க்கை, நேற்று வரைக்கும் இருந்தான் இன்னைக்கு போயிட்டான் சொல்கிறோமா இல்லைங்களா? ஆனால் மனசில் நிற்கிறதில்லை. மேலோட்டமாக இருக்கக்கூடிய ஆராய்ச்சி பண்ணி அதை ஆழமாக உள்ள பதிய வச்சோம்னா அப்போ நிலையான ஒன்றை தேடி போவோம். அது தெரிகிறதில்ல. எந்த ஒரு பொருளுமே என்றைக்குமே நிலையாக இருந்ததே இல்லை. இப்போ இந்த வகுப்பு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம நல்லா யோசிச்சு பாருங்கள். நாம் சின்ன வயசில் வாழ்ந்துருக்கோம். முதல்ல அதை கூட பார்க்கலாம். சின்ன வயசில் இருந்திருக்கோம். ஒரு 10 வயசில் எப்படி இருந்தோன்னு யோசிச்சு பாருங்கள். ஞாபகமெல்லாம் இருக்குது. அது இனிமேல் என்னைக்காவது வருமா? எப்பயாவது வருமா? முடிஞ்சு போச்சு. எத்தனை ஜென்மம் எடுத்தால் அது வருமா? அது வேறு. இன்னொரு ஜென்மம் எடுத்தால் அது வேறு வாழ்க்கையாக போகும். இந்த வகுப்பு, இந்த நேரம், இந்த நிமிஷம் இப்படி உட்கார்ந்துருக்கு, இந்த வார்த்தை இந்த செகண்டில் முடிஞ்சு போச்சு. இனி என்றைக்குமே வராது. அதோடு முடிஞ்சதை போய் நிலையானது எப்படி சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்கள்.
ஒரு நொடி பொழுதும் இந்த உடலும் இந்த உலகமும் மாறிக்கிட்டு போய்கிட்டே இருக்குது. நம்ம காட்சி ஒன்றும் லேட்டாக போகுது, இல்லாட்டி உடனே போகுது, அவ்வளோதான். அது மித்தியான்னா இதை நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்து புரிகிறதுக்கு பேர் மித்தியா. இந்த தத்துவம் மித்தியான்னு இருக்குது, விவகாரத்தில் எல்லாம் நடக்குது, ஆனால் அது சத்தியமாக இல்லை, உண்மையாக இல்லை. பிறகு இதுக்கு ஆதாரமாக ஒரு தத்துவம் இருக்குது, அது பிரம்மன். இந்த துயரத்துக்கெல்லாம் காரணம் என்னன்னா, இந்த மித்தியான்னு புரிஞ்சுக்கிறாம சத்தியமானதையும் புரிஞ்சுக்கிறாமல் இருக்கிறது தான் காரணம். அதை புரிஞ்சுக்கிறோம்னா என்ன சாதனைன்னு சொன்னால், அதுக்கு 5 சாதனைகள் சொல்லப்பட்டது. நம்ம வைராக்கியத்தை பார்த்துட்டோம். வைராக்கியம், ஞானயோகம், விவேகம், பக்தி, நற்பண்புகள் சொல்லி 5 சாதனைகள் இங்கே சொல்லியிருக்கு. வைராக்கியம்னா என்னன்னு சொன்னால், இந்த உலகத்தில் வைராக்கியம், ஞானயோகம், விவேகம், பக்தி. வைராக்கியம் சொன்னால் இந்த உலகம் நித்தியமல்ல, அனித்தியம்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த நிலையற்ற பொருள்களை விவகாரத்துக்கு பயன்படுத்துவோம், அது மேலே பற்றில்லாமல் இருக்கிறதுக்கு பேர் வைராக்கியம்னு பேர். இதுதான் இந்த உலகம்தான் முழுமையான பாதுகாப்பை தருங்கிற எண்ணத்தை விட்டுட்டு இதுக்கு உண்மையான பாதுகாப்பை தருவது கடவுள்தான் அப்படிங்கிற எண்ணத்தோட இந்த விவகாரத்துக்கு இதெல்லாம் பயன்படுத்துகிறமே ஒழிய இது சத்தியம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த பொருளிலிருந்து அறிவுபூர்வமாக விலகி இருக்கிறது வைராக்கியம். சில பொருளிலிருந்து முழுசாக விலகிடணும், சில பொருள் வாழ்க்கைக்கு பயன்படும், அதற்காக வச்சிருப்பமே ஒழிய அது பற்றில்லாமல் இருப்பது வைராக்கியம். அதாவது சுகத்திற்கு அடிமையாகாமல் இருத்தல் வைராக்கியம், இந்திரிய சுகங்களுக்கு அடிமையாகாமல் இருத்தல் வைராக்கியம். நம்ம அளவு ஒரு பொருளை சாப்பிட்றோம், சுவைச்சுத்தான் சாப்பிட்றோம், கூடாதுன்னு சொல்லலாம். ஆனால் அது இல்லாட்டி துக்கம் வரக்கூடாது. துக்கம் வந்தால் அதுக்கு அடிக்ட் ஆகிருக்கோம்னு அர்த்தம். அப்போ ஒரு பொருளிலேருந்து விலகி இருக்கணும்னு சொன்னால் அதை விட மேலான சுகத்தை பார்த்தோம்னு சொன்னால் அதுலேருந்து விலகி இருப்போம். ஒருத்தனுக்கு ஒரு பைக்கில் மோகம் இருக்குது, அதில் ரொம்ப அட்டாச்சாக இருக்குது. அந்த பைக்கில் அவனுக்கு மோகம் போகணும்னு நான் ஒரு கார் வாங்கி கொடுத்தா பைக்கில் மோகம் போயிடும். ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருக்கோம், நல்ல ட்ரெஸ்ஸுன்னு வாங்கி வச்சாச்சு. ஒரு 1000 ரூபாய்க்கு அப்பா ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காரு ஒரு குழந்தைக்கு. அது ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ்ஸாக இருக்குது, வாங்கி வச்சுருக்கு. அவங்க மாமா 5000 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாரு. இந்த 1000 ரூபா ட்ரெஸ் என்ன ஆகும்? போயிடும், அவ்வளோதான். அதில் இருக்க பிரியமெல்லாம் ஓடி போயிடும். இப்போ அதை விட மேலான ஒரு பொருள் நம்மளுக்கு கிடைக்கும் பொழுது இந்த கீழான பொருள் இருக்கிறது போகும். உண்மையிலே மேலான பொருள் எது? பகவான் தான். அதில் பற்று வச்சா இதில் வைராக்கியம் வர ஆரம்பிக்கும். நாம் அனுபவிக்கின்ற பொருள்களில் ரொம்ப மோகம் இருந்துச்சுன்னா அதில் இருக்க தோஷத்தை நினச்சி பார்த்தா வைராக்கியம் வரும். நல்லா சாப்பிட்லாம், சுவையானது தான். அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா என்னாகும்? ஜீரணிக்காது. பிடிச்சதுன்னு சொல்லி ரொம்ப ஓவராக சாப்பிட்டா என்ன செய்யும்? காலையில் வயிற்று வலி ஒருத்தருக்கு, ஏன் வயிற்று வலி வருதுன்னு சொன்னால், ஏன்ப்பா வயிற்று வலி? என்னன்னு தெரியல, வயிற்று வலி. நைட்டு என்ன சாப்பிட்டேன்? ஒரு 15 புரோட்டா சாப்பிட்டேன். சாப்பிடும்போது நல்லாத்தே இருந்துச்சு, காலையில் வயிற்று வலி வரும்னு ஒன்று தெரியாது அவனுக்கு. அதற்கு பின்னாடி வரக்கூடிய விளைவுகளை ஆராய்ச்சி செய்தால் வைராக்கியம் வரும். வைராக்கியத்துக்கு முதல்ல என்ன பண்ணுறது? மேலான பொருளை நாட்டம் இருந்தால் கீழானதில் வைராக்கியம் வந்துடும். இன்னொன்று, நாம் சுகம் தரும் பொருள்களில் அதில் இருக்கக்கூடிய தோஷங்களையெல்லாம் நினச்சி பார்த்தோம்னு சொன்னால் ஆராய்ச்சி, இதை நம்ம அனுபவித்தா நம்மளுக்கு என்ன பிரச்சனை? தர்மமாக இருக்கலாம், தர்மமாக இருந்தாலும் கூட ஒரு லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா என்னாகும்? அதுலேயும் தோஷம் இருக்கும். அந்த தோஷங்களாம் நினச்சி பார்த்தா வைராக்கியம் வரும். இது 2வது வைராக்கியத்துக்கு. பிறகு வைராக்கியம் எப்போ வைராக்கியம் வரணும்னா, அதை அனுபவிக்கிற சக்தி இருக்கும்போதே வைராக்கியம் வரணும். பல்லெல்லாம் நல்லா இருக்கும்போதே முறுக்கு திங்கிற ஆசை போகணும், கரும்பு திங்கிற ஆசை போகணும். பல் விழுந்த பிறகு கரும்பு திங்கிற ஆசை விடுறது அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அது முடியாததுனால வர்றது. பிறகு சுகந்த தோஷத்தை பார்க்கறது. பிறகு எல்லாவற்றையும் பகவானாக பார்த்தல். அதாவது
மோகம் அதிகமாக இருந்தால் அதில் வரக்கூடிய விளைவுகளை பார்த்து தோஷத்தை பார்த்து விலகி இருக்கணும். மோகம் குறைய குறைய எல்லாத்தையும் கடவுளாக பார்த்துட்டோம்னா அந்த வைராக்கியம் வந்துடும். இறை விருப்பும் வரக்கூடாது, வெறுப்பும் வரக்கூடாது. வெறுப்புனால முதல்ல விலகுவோம், பிறகு என்ன பண்ணுவோம், வெறுப்புனால விலகுவோம். எல்லாம் பகவானுடைய சொருபம்னு சொல்லி விலகி இருத்தல். இது வைராக்கியங்கிறது ஒரு முக்கியமான சாதனை ஆன்மீகத்தில். எல்லாத்துலேயும் இந்த வைராக்கியம் ஒன்று இருக்கணும். இந்த வகுப்புக்கு கிளாஸ் கேட்குறோன்னு வைராக்கியெல்லாம் வர முடியாது, இதுக்கே வர முடியாது. கோயிலில் போய் பூஜை பண்ணணும்னா வைராக்கியெல்லாம் எத்தனை பேர் கோயிலில் போய் வழிபாட்டுக்கு போகிறாங்க? டெய்லி எல்லா கோயிலும் கூட்டம் இருக்கா? இல்லை. டிவியில் சீரியல், நல்ல சீரியல் போடுச்சுன்னா கூட்டம் இருக்கும். புதுசாக ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அங்கே டிக்கெட் கூட்டம் இருக்குது, சினிமா தேட்டரில் கூட்டம் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு வரணும். அந்த சுகத்தை விட்டால் தான் இங்கே வர முடியும். வீட்டில் உட்காந்து நம்ம டிவி பார்க்கலாம், அரட்டை அடிக்கலாம், ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கலாம், தூங்கலாம், எல்லாம் செய்யலாம். அந்த சுகத்தை விட்டால் தான் இந்த சுகத்துக்கு வர முடியும். அப்போ இந்த வைராக்கியங்கிறது இல்லாமல் ஆன்மீக சாதனையே இல்லை. ஒரு ஜபம் பண்ணணும், தியானம் பண்ணால் கூட மற்றதை விட்டுட்டு தானே வர முடியும். கோயிலில் போய் வழிபடனாலும் அதை விட்டுட்டு தான் வர முடியும். அதுக்கு பேர் வைராக்கியம். இது முதல்ல ஆன்மீகத்தில் உள்ளே வந்தால் இது முதல்ல கட்டாயம் தேவை. ரெண்டாவது ஞான யோகம். அதாவது இந்த மரத்தெல்லாம் வெட்டுறதே வைராக்கியம். இந்த சம்சாரங்கிற மரத்தை வெட்டுறது வைராக்கியம். இருந்தாலும் வேர் இருக்கும், அது தள்ளிக்கிட்டே இருக்கும். திருப்பி வேரோடு பிடுங்கணும்னா ஞான யோகம் வேணும், ஜேசிபி வச்சு தோன்றுற மாதிரி. ஞான யோகங்கிற அந்த சாதனை பண்ணி அதில் வெற்றி அடைஞ்சிட்டோம்னு சொன்னால் முழுமையாக துயரத்திலிருந்து விடுபட முடியும். அது ஞான யோகம்னா என்னன்னு சொன்னால், இந்த உலகம் என்பது மாயை மித்தியான்னு புரிஞ்சுக்கிட்டு பிரம்மன் ஒரு தத்துவம் சத்தியம்னு புரிஞ்சுக்கிறது தான் ஞான யோகம். நாம் நிறைய கிளாஸில் பார்த்துருக்கோம், அங்கங்கே பார்த்துட்டு வந்திருக்கோம். கீதையிலேயே 2வது அத்தியாயத்தில் அங்கங்கே பார்த்துட்டு வந்திருக்கோம். குணத்திரய விபாக யோகத்துலேயும் கூட பார்த்தோம், குணங்களை கடந்த ஒரு நிலைன்னு பார்த்தோம். சேத்திரஜன் 13வது அத்தியாயத்துலேயும் பார்த்தோம். பராப்பிரகிருதி அபராப்பிரகிருதி சொல்லி 7வது அத்தியாயத்துலலாம் ஆதார தத்துவம், கடவுளுக்கு ஆதார தத்துவம், ஆத்மா அனாத்மானெலாம் பார்த்தோம். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உண்மை என்ன பொய் என்னன்னு புரிஞ்சுக்கிறது ஞான யோகம். இந்த உலகம், கடவுள், நான், இந்த மூணையும் பற்றி உண்மை சொரூபத்தை அறிவது ஞான யோகம். இதுக்கு சாதனை என்னன்னு சொன்னால் இதே சாதனை. இந்த வகுப்பு கேட்குறதே முதல் சாதனை. ஞான யோகத்துக்கு முதல் சாதனையே குருகிட்ட கேட்குறது தான் சாதனை. சரி, பூஜை, பக்தி, தியானம் இதெல்லாம் எதுக்குன்னா அந்த கேட்குவதற்கு தகுதியை கொடுக்கும். தகுதியே இல்லாமல் வகுப்புக்கு கிளாஸ் கேட்டோம்னு வச்சுக்கங்களேன், சில நேரம் புரியும், புரியாது. ஆனால் தொடர்ச்சியாக வந்தால் இந்த வகுப்புக்கு உட்கார்றதே என்ன ஆகுது, அந்த தகுதியை கொடுக்க ஆரம்பிச்சோம். இந்த கிளாஸ் கேட்குறதே சிரவணம்னா கேட்டல்னு அர்த்தம். மனனம் சொன்னால் அந்த கேட்ட விஷயத்தை சிந்தித்து அதில் சந்தேகம்லாம் வரும்போது தெளிவுபடுத்துறது மனனம். அந்த அறிவு வந்தாலும் அதில் நிற்காது மனசு, அதை நிலைநிறுத்துவதற்கு பேர் நிதித்தியாசனம். ஞான யோகத்தில் 3 சாதனை இருக்குது: சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். நம்ம நிறையா பார்த்தோம். இந்த கர்மயோகம், பக்தி யோகமெல்லாம் சாப்பாடை தயார் பண்ணி ரெடியாக வச்சுக்கிறது மாதிரி சாப்பிட்றது ஞான யோகம். சாப்பிட்டோன்னா பசி நீங்கும். பசி நீங்கினா மட்டும் பத்தாது, உள்ளே ஒழுங்காக ஜீரணம் ஆகணும். இல்லாட்டி என்ன ஆகும், அது சரியாக வேலை செய்யாது. அது மனனம். அந்த தத்துவத்தை அது ஜீரணமாகி நம்மயமாக ரத்தத்தில் கலக்கிறது நிதித்தியாசனங்கிற சாதனை. ஆனால் அந்த சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரம்தான், செரிக்கிறது கொஞ்சம் நேரம் தான், கலக்கிறது கொஞ்சம் நேரம் தான். ஆனால் தயார் பண்ணுறதுக்கு, சாப்பாடை தயார் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேலை இருக்குது. முதல் சம்பாதிக்கணும், பிறகு பொருள்கள்லாம் தாங்கணும், பிறகு அடுப்பு, பாத்திரம் எல்லாம் வேணும். அதே நிறைய சாதனை. அதெல்லாம் நம்ம கர்ம யோகம் பண்ணுறது, பக்தி யோகம், தியானம் பண்ணுறது, இதெல்லாம் தயார் பண்ணுற வேலை. ஞான யோகங்கிறது கேட்டல், சிந்தித்தல், தெளிதல். அர்ஜுனன் என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான்? இப்போ ஞான யோகத்தில் இருக்கான். பகவான் கிருஷ்ணர் உபதேசம் பண்ணுறாரு, அர்ஜுனன் கேட்குறான். நீங்கள் அதனால தான் பாருங்கள், வேதாந்த விஷயமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஞானத்துக்கு ஒன்றுக்கு மட்டும் குரு சொல்லுவார், சிஷ்யன் கேட்பான். நீங்கள் எந்த டெக்ஸ்ட் உபனிஷத்தை எடுத்துக்கங்க, வேதாந்தத்துக்குள்ளே போனீங்கன்னா கேள்வி கேட்பான், அவர் குரு பதில் சொல்லுவார். அப்படித்தான் அமையும். கிருஷ்ணர் பகவான் தானே, எல்லா சக்தியும் உள்ளவர் தானே. இவனுக்கு ஞானம் வேணும். எப்பா உனக்கு என்ன ஞானம் தானே வேணும்,
நான் எவ்வளவோ ஆற்றல்லாம் இருக்குது, எனக்கு சக்தியே இல்லை, உன் தலையில் கையை வைக்கிறேன், உனக்கு ஞானம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. தலையில் கையை வச்சு, அவர் கடவுள் தானே, உனக்கு ஞானத்தை உடனே தலையில் கையை வச்சோன்னு கொடுத்துட்றேன்ப்பா, வந்துரும்ப்பான்னு சொல்லிவிட்டு ஒரு நிமிஷத்தில் கையை வச்சுட்டு எந்திரிச்சு போயிருக்கலாமே அவர். ஏன்னா சிஸ்டம் கிடையாது, முறை அது இல்லை. அதனால் பகவானே என்ன பண்ணுறாரு, கேட்குறான், இவர் பதில் சொல்கிறாரு. நீங்கள் எந்த கடவு உபனிஷத்தில் யம தர்மராஜாட்ட நசிகேதன் கேட்பான், எனக்கு ஆத்ம தத்துவத்தை உபதேசிங்கன்னு சொல்லி. அவர் உபதேசிக்காமல் இருக்க எல்லா வழியும் பண்ணி பார்ப்பார். உனக்கு சொர்க்க பதவி தர்றேன், அதை தர்றேன், இதை தர்றேன், எதை தர்றேன், எல்லாம் தர்றேன்னு சொல்லி பார்ப்பார். அவன் என்ன சொல்லுவான், ஒரே வார்த்தை கேட்பான். அவன் எதை பற்றி கேட்குறான்னு தெரியுமா, நசிகேதன் இறந்த பிறகு என்ன ஆகும்னு கேட்பான். இருக்கான்னு சொல்கிறாங்க, இல்லைன்னு சொல்கிறாங்க, என்ன அதை பற்றி அதெல்லாம் அவனுக்கு புரியாது, வேணான்னு சொல்வார். எனக்கு அதே வேணும்பான். அவர் என்ன சொல்வார், உனக்கு சொர்க்கத்தை தர்றேன், இந்த உலகத்தெல்லாம் ஆள்ற தர்றேன், உனக்கு அவ்வளோ சுகபோகத்தை தர்றேன், நீண்ட ஆயுளை தர்றேன்னு சொல்லுவார். அவனுடைய கேள்வி எந்த அடிப்படையில் இருக்குன்னு தெரியுங்களா? அவர் நீண்ட ஆயுள் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 லட்சம் வருஷம் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 லட்சம் வருஷம் கழிச்சு எனக்கு மரணம் வருமா வராதா கேள்வி. அதுக்கு பிறகு என்ன அதை சொல்லுங்கிறான். நீங்கள் எந்த பதவி கொடுத்தாலும் எனக்கு மரணம் வருமா வராதா, வரும், அதை சொல்லுங்கள் முதல்ல. அப்போத்தே சொல்வார், உனக்கு தகுதி வந்துருச்சு சொல்கிறேன்னு சொல்வார். அதுவும் கூட கேள்வி கேட்டு பதில் சொல்கிறது மாதிரி தான் இருக்கும். இதுதான் ஞான யோகம். சிரவணம், மனனம், நிதித்தியாஸ். கேட்டு அறிவெல்லாம் வந்துடும், சந்தேகம் வரும். சில நேரம் குருகிட்ட கேட்டு தெளிவு பண்ணுவோம். சில பேருக்கு நிறைய வாய்ப்பு இருக்காது, திருப்பி கேட்க அடுத்த கிளாஸில் கிளாரிட்டி ஆகிக்கிட்டே சந்தேகத்தோடு வருவோம், கேட்கலாம் நினச்சிக்கிட்டு இருப்போம். அடுத்த கிளாஸில் வேற ஒரு கருத்து வந்து சந்தேகத்தை போய்கிட்டு இப்படியும் போகும். நிறைய கேட்க நம்மளை அறியாமல் சந்தேகங்கள் நிவர்த்தியாகும். பிறகு அதை பற்றி சிந்திக்கும் பொழுது அதில் ஊறி நிலைநிற்றம் சொன்ன நிதித்தியாசனம். எவ்வளோ நாளைக்கு இந்த ஞான யோகம் பண்ணணும்னா, எப்போ புரிஞ்சு நிலையாகுதோ அது வரைக்கும் தான். எத்தனை இட்லி சாப்பிட்டா வயிறு நிறையும்னா எப்படி, அவனை பொறுத்து இருக்குது. ஒருத்தனுக்கு 2 இட்லியில் வயிறு நிறையும், ஒருத்தருக்கு 10 இட்லி சாப்பிட்டால் வயிறு நிறையாது. இருக்கா இல்லையா? இந்த புரோட்டா 50 புரோட்டா சாப்பிட்ட பிறகு இன்னொரு 50 புரோட்டா கேட்குறான் பாருங்க ஒரு சினிமாவில். அவங்களாம் என்ன பண்ணுறது, அது அவனுடைய மனநிலையை பொறுத்தது. எவ்வளோ நாள் பாடம் கேட்கணும்னா நிஷ்டையாகவும் கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான், வாழ்க்கை பூரா கேட்க வேண்டியதுதான். சிலரும் புரிஞ்சிடும், நிற்காது. அப்போ நம்மளுக்கு எப்போ வாய்ப்பு இருக்கோ அப்போ எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த ஞான யோகம் அப்பொழுது தான் நிறைவு பெறும். இது அடைஞ்சாச்சுன்னு சொன்னால் இந்த ஞானம் அவனை விட்டு நீங்குவது இல்லை. இப்போ தலைவலி இருக்குது, தலைவலி போனால் தலைவலினால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். தலைவலி எப்போ போகணுன்னா மருந்து சாப்பிட்றோம், போயிடுது. திருப்பி தலைவலி வராதுன்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. மீண்டும் வலி வராதுன்னு சொல்லவே முடியாது. எப்போ வேணால் வலி வரலாம். அது மாதிரி ஞானம் வந்துட்டு திருப்பி போயிருமான்னா போகாது. ஞானம் வந்தால் திருப்பி இந்த அறிவு போகாது. நம்ம சின்ன வயசில் வாய்ப்பாடு படிச்சிருக்கோம். ஓர் 5 5, ஈர் 5 10, 3 5 15 வாய்ப்பாடு படிச்சிருக்கோமா இல்லையா? அந்த அறிவு ஓடி போச்சா நம்மளை விட்டு? சரி, அதை எப்போ பார்த்தாலும் நினச்சிக்கிட்டேவா இருக்கான்? எப்போ தேவையோ அப்போ டக்கு ஞாபகத்துக்கு வருதா இல்லையா? அது மாதிரி இந்த ஞானம் வந்தால் உள்ளே உட்காந்துருக்கோம். எப்போ நம்மளுக்கு துயரம் வருதோ அப்போ அப்ளை ஆகும், எப்போ பிரச்சனை வருதோ அப்போ அப்ளை ஆகி இந்த துயரம் வெளியே போகும். இந்த ஞானம் வந்துவிட்டால் இது நல்ல மனப்பாடம் பண்ணுறது வரைக்கும் நம்மளுக்கு திருப்பி மறந்து போகும். நல்ல சின்ன வயசில் மனப்பாடம் பண்ணிவிட்டு என்ன ஆகுது, அப்படியே உள்ளே நிற்கும். ஒரு பொருள் கடையில் வாங்குகிறோம், ஒரு பொருள் 5 ரூபான்னு வாங்கினா 6 பொருள் நம்மளாக எடுத்து கொடுப்போம், 30 ரூபா எடுத்து கொடுப்போம். இப்போல்லாம் கால்குலேட்டர் தட்டிக்கிட்டு உட்காந்துருக்கோம். ஏன்னா அந்த அறிவு இருக்குது. நம்மளை மிச்சம் தப்பாக கொடுத்தானே சொல்லிடுவோமா இல்லையா? என்ன இவ்வளோ தானே வருது, ஏன் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறேன்னு கேட்போம். சில பேர் கால்குலேட்டர் தப்புன்னு, அறிவு தப்புன்னாது. சில நேரங்களில் கம்ப்யூட்டரோட மிஸ்டேக் வந்துடும். நான் இந்த தபோவனத்தில் ஒரு சாமியை பார்த்தேன். நான் அந்த பப்ளிகேஷன் வச்சு இந்த புக்ஸ் எல்லாம் வாங்குவோம், பில்லெல்லாம் செக் பண்ணுவார் அவர். எல்லாம் கால்குலேட்டரில் வச்சு போடுவாங்க. அவர் அதை நம்ப மாட்டார், அவர் கூட்டி தான் பார்ப்பார். அவர் மனசுக்குள்ளே டக்குன்னு டிக் பண்ணிக்கிட்டே வருவார். ஏன்னா அவ்வளோ என்ன சாமி இதை பார்க்க வேண்டியதுன்னா, எனக்கு எல்லாம் உள்ளே இருக்குது, இது தேவையில்லைம்பார். ஏன்னா சின்ன வயசில் மனப்பாடம் பண்ணது மனசில் பதிஞ்சிருக்கு, போகிறது இல்லை. அதனால் இது ஞான யோகம். இது வந்தால் போகாது.
அது பலனை கொடுக்கும் இந்த ஞானம். பிறகு மூணாவது சாதனை விவேகம். எல்லாத்துலேயும் விவேகம் வேணும். மரத்தை வெட்டணும்னா வைராக்கியங்கிற கோடாரி வேணும்னு பார்த்தோம், வேரோடு பிடுங்கிறதுக்கு ஜேசிபிக்கிற ஞானம் வேணும்னு பார்த்தோம். ஆனால் எல்லாம் பதம் இல்லாட்டி என்ன ஆகும்? பதம் இல்லாட்டி வெட்ட முடியாது. தீட்டுறது தான் இந்த விவேகம், அறிவு. அதாவது எந்த பொருள் வைராக்கியத்துக்கும் விவேகம் வேணும், ஞானத்துக்கும் விவேகம் வேணும். உலக வாழ்க்கையில் வாழ்வதற்கும் விவேகம் வேணும். எது நல்லது, எது கெட்டது, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எது தர்மம், எது அதர்மங்கிற விவேகம் வேணும். ஞான யோகத்துக்கு வந்தால் எது உண்மை, எது பொய்யுங்கிற விவேகம் வேணும். எது நித்தியம், எது அனித்தியங்கிற விவேகம் இருந்தால் தான் ஞானத்துக்குள்ளே வர முடியும். அதனால் விவேகங்கிறது தான் ஒரு முக்கியமான சாதனை. இந்த சாதனையில் வைராக்கியம், ஞானம், பக்தி எல்லாத்துக்குமே நல்ல பண்புகள் எல்லாம் அடையணும்னாலும் கூட இந்த விவேக சக்தி இருக்கணும், அறிவு வேணும். சில பேர் பாருங்கள், எந்த கெட்ட பழக்கமும் இருக்காது, அது மனசில் சூதுவாது இருக்காது, கபடம் இருக்காது, ஆனால் புத்தியே இருக்காது. அவனுக்கும் ஞானம் வராது. அறிவு கூர்மை இல்லைன்னா எப்படி ஞானம் வரும்? அறிவு வேணும். சில பேர் பாருங்கள், பயங்கர புத்திசாலியாக இருப்பான், நல்ல பண்பு இருக்காது. திருடனு கூட எப்படி, திருடனுக்கு இருக்க புத்தி சாதாரண மனுஷனுக்கு இருக்காது. அவனுக்கு எப்படி திருடணும், எங்கே போனால் திருடணும், எப்படி திருடினா எப்படி, அப்படி அவன் தான் ரொம்ப புத்திசாலியாக இருப்பான். ஆனால் பண்பு இல்லைங்கிறதுனால அவனுக்கு ஞானம் வராது. அவனுக்கு பண்போடு சேர்ந்து பக்தியோடு சேர்ந்து விவேகம் இருந்தால் என்ன பண்ணும்? இந்த வைராக்கியத்தோடு சேர்ந்து விவேகம் இருந்ததுன்னு சொன்னால் அது ஞானத்தை கொடுக்கும். இது விவேகம் அடுத்த சாதனை. இதை பற்றியெல்லாம் நிறைய விரிவாக பார்த்துட்டு இங்கே சுருக்கமாக சொல்கிறார், இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு. அடுத்து பக்தி என்ற சரணாகதி. சரணாகதி பக்தி. இந்த ஆன்மீக வாழ்க்கையில் ஆரம்பத்திலிருந்து மரணம் வரைக்கும் ஊடுருவி இருக்க வேண்டிய சாதனை பக்தி. பக்தி இல்லாட்டி ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கிளாஸ் கேட்குறத கூட ஒரு பக்தி இருந்தால் தான் வர முடியும். இந்த சாஸ்திரத்தில் ஒரு பக்தி இருக்கணும். அதே மாதிரி எல்லா விஷயத்திலையும் பகவான் மீது பக்தி இருக்க வேண்டும். ஒரு உணர்வு பூர்வமான பக்தி வேண்டும். எப்படி பிறந்ததிலிருந்து மரணம் வரைக்கும் இந்த உடலை காப்பாற்றுறதுக்கு உணவு தேவையோ, அப்படி இந்த மனதையும் இந்த ஞானத்தையும் நாம் காப்பாற்றி வச்சு மோட்சத்தை அடைவதற்கு இந்த பக்திங்கிற உணர்வு ஊடுருவி எல்லாத்துலையும் இருக்கணும். அதில் வேறுபாடு இருக்கலாம், முன்ன பின்ன இருக்கலாம். முதல்ல ஆழமாக அப்படியே கடவுள் மேலே உருகி இருக்கலாம், பிறகு இல்லாட்டாலும் கூட அது இருக்கும். அது எப்படி சாப்பாடு கட்டாயமோ அது மாதிரி இந்த பக்திங்கிற உணர்வும் மிக மிக முக்கியம். சரணாகதி பக்திங்கிறார். சரணாகதி பக்தின்னா என்ன அர்த்தம்னா, பகவான் நீயே கதி, நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், நீயே பார்த்துக்க அப்படிங்கிறதுங்கிறது இல்லை. அகங்காரத்தை சமர்ப்பித்தல். அதாவது எல்லாம் நான் செய்கிறேன், நான் தான் காரணங்கிற எண்ணம் இல்லாமல் எல்லாம் பகவான் தான் சொல்லி தன்னுடைய ஆணவம் அகங்காரத்தை பகவானிடம் சரணாகதி அடைய தவிர்த்தல். நம்ம கடவுள்கிட்ட போய் என்ன பண்ணுறோம்? பகவான்கிட்ட கொடுக்கறதுக்கு பத்தி சூடமெல்லாம் பொருத்தி வைக்கிறோம், பிரசாதமெல்லாம் வாழைப்பழம் வாங்கி வைக்கிறோம், தேங்காய் உடைக்கிறோம், பிரசாதமெல்லாம் கொண்டு போய் வைக்கிறோம், பொங்கல்லாம் வைக்கிறோம். இதுவும் என்னது? கடவுளுக்கு சமர்ப்பணம் பண்ணுறது தான். இதுவும் பக்தி தான். இங்கே அகங்காரத்தை சமர்ப்பணம் பண்ணுதல். அப்போ இதெல்லாம் கூடாதான்னா அதெல்லாம் தேவை தான், அதெல்லாம் ஒரு பாவனை தான். பகவான் எல்லாமே அவருடைய பொருள் அவர் கொடுக்குறோம். நம்ம பகவான்கிட்ட கொடுக்குற பொருள் நம்மளுடையதா? எல்லாம் அவருடையது தான். பிறகு ஏன் கொடுக்கணும்னா அவர் கொடுத்ததை அவருக்கு சமர்ப்பிக்கிறோங்கிற ஒரு பாவனை. எல்லாம் அவர் கொடுத்தது தான் அப்படிங்கிற புத்தி வர்றதுக்காக இந்த காணிக்கை கொடுக்குற பழக்கமே. தப்புன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் என்னன்னா எல்லாம் பகவான் கொடுத்தாரு, அதை அவருக்கு ஒரு காணிக்கையாக சமர்ப்பிக்கிறோம், அவ்வளோதான். இங்கே என்ன சொல்கிறாருன்னா அகங்காரத்தை சமர்ப்பித்தல். இந்த வாமன அவதாரம் கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? பகவானுடைய வாமன அவதாரம் அது என்னது? குள்ளமாக வருவார் பகவான், தானம் கேட்பார், 3 அடி நிலம் வேணும்னு கேட்பாரா இல்லையா? முதல் அடியில் என்ன செய்வார்? பெருசாகி உலகத்தை பூரா அளந்துருவார். 2வது அடியில் விண்ணுலகத்தை பூரா அளந்துருவார். 3வது அடி வைக்க எனக்கு இடம் கொடுன்னு கேட்பார். கேட்குறாரா இல்லையா? 3வது அடிக்கு வந்து அவன் என்ன பண்ணுவான்? என் தலையில் வையுங்கம்மா
அவர் இந்த உலகத்தையும் எல்லா உலகத்தையும் அளந்தாச்சுன்னா தலையை அதுக்குள்ளே தான் நடக்கும். பிறகு எப்படி அந்த தலையை கொடுக்குறான்னா அங்கே அகங்காரத்தை சமர்ப்பிக்கிறான். அங்கே என்ன பண்ணுறான், அதாவது நம்மளுடைய ஆணவத்துக்கு கடவுள் இன்னொரு ஸ்டெப்பு ஸ்பெஷலாக எடுக்க வேண்டியிருக்கு. இந்த உலகத்தை நாம் விட்டாலும் சொர்க்குலோகம் வேணான்னு விட்டாலும் அகங்காரம் உள்ளே உட்காந்துருக்கும். அதுக்கு கடவுள்கிட்ட ஒரு தனி ஸ்டெப்பு தேவை இருக்குது. அதை சமர்ப்பிக்கிறது தலையை சமர்ப்பிக்கிறதானே. நீ பூவுலக இன்பம் விண்ணுலக இன்பம் வேணாம் என்று சொன்னாலும் அகங்காரம் உள்ளே உட்காந்துரும். புரியுதுங்களா? கடவுள்கிட்ட கொடுக்க நான் விட்டு கொடுத்துருக்கேன், நான் இவ்வளவு காணிக்க போட்டேன், நான் கோயிலுக்கு இவ்வளவு செஞ்சேன், அதுலேயும் ஆணவம். எப்படி பாருங்கள். இன்னொன்று சொல்லுவாங்க, கடவுள்கிட்ட நகையெல்லாம் திருடு போயிடுச்சுன்னா சும்மா ஒரு அரசியல் தலைவர் கூட ஒருத்தர் சொன்னாங்க, திருப்பதி கோயிலில் உண்டியல் பக்கத்தில் போலீஸ் இருக்குது, அவர் பொருளவே அவரை பாதுகாக்க முடியல, போலீஸ் தேவை இருக்குது. கோயிலில் திருட்டு போச்சுன்னா அவர் பொருளவே அவர் காப்பாற்ற முடியலை, இப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? இந்த அண்ட சராசரமே அவருடையது. அந்த நகை அங்கே இருந்தாலும் அவருடையது, திருடங்கையில் இருந்தாலும் அவருடையது, பூமிக்குள்ளே இருந்தாலும் அவருடையது. நம்ம பாவனைக்காக அவர் போட்டு அழகு பார்க்குறோம், அவ்வளோதான். நீ இங்கேருந்து கொண்டு போய் திருடி கொண்டு போய் எந்த லோகத்தில் வச்சாலும் அந்த லோகம் யாருடையது? அவருடையது தானே. அவர் போய் தனியாக பாதுகாக்கணுமா? அதெல்லாம் அவருக்கு ஒரு பொருளே இல்லை. நம்மளுக்கு உயர்ந்ததை சமர்ப்பிக்கிறோம், நாம் பாதுகாத்துக்கிறோம், அவ்வளோ. அவருக்கு எங்கே இருந்தாலும் அவர் தான், அவர் பாதுகாக்கிறங்கிறதுலாம் கிடையாது அவருக்கு. அதான் உயர்ந்ததை சமர்ப்பிக்கிறது நம்முடைய இதாக இருக்குது. இந்த மொட்டை போடுறதெல்லாம் எதுக்குங்கிறீங்க? அழகை சமர்ப்பிக்கிறது தான். மொட்டை போடுறதெல்லாம் எதுக்குன்னா, என்னப்பா நீ பகவானுக்கு போய் முடியை போய் கொடுக்குற, முடின்னா பெருசா அப்படின்னா முடியை கொடுக்கறது இல்லை, தன்னுடைய அழகை சமர்ப்பிக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூமுடி கொடுக்குற சொல்லி லேசாக கொஞ்சம் போல் வெட்டிட்டு போயிடுவாங்க. பெண்கள்லாம் போய் மொட்டை போடுறதில்ல. திருப்பதியில் போய் பார்த்தா அது பார்க்கலாம், நிறைய லேடிஸே மொட்டை போட்டிருப்பாங்க, அவ்வளோ பேர் மொட்டை போட்டிருப்பாங்க. எதுக்கு பூமுடி கொடுத்து? இப்போ தான் பூரா கிராப் பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க எல்லாருமே. எதுக்கு பூமுடி கொடுக்கணும்? ஒரு பழக்கம் தேவையே இல்லை. ஆனால் இதெல்லாம் நான் அழகாக சமர்ப்பிக்கிறது. காணிக்க கொடுக்குறதெல்லாம் என்னென்னா ஒரு பாவனை தான். எனக்கு 10,000 கிடச்சின்னா உனக்கு 1000 ரூபா தர்றேன் அப்படின்னு சொல்கிறோமா இல்லைங்களா? அது ஒரு வகையில் பார்த்தா லஞ்சமாக கொடுக்குறேன்னு கேட்பாங்க. அப்படி இல்லை, பாவனை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வழி, ஒரு 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 கருவியாக பயன்படுத்துகிற, அவ்வளவுதான். அங்கே ஆணவம் வரக்கூடாது, அகங்காரம் எல்லாம் நீ கொடுத்த அந்த பொருளை உனக்கு ஒரு காணிக்க அப்படின்னு ஒரு பாவனையை வளர்க்குறதுக்கு தான் கொடுக்குறது. இந்த ஒரு சினிமாவில் ஒரு காணிக்க கொடுப்பான் தெரியுமா? திருடிட்டு உண்டியெல்லாம் திருடிட்டு என்ன பண்ணுவான்னா, எல்லாம் எடுத்தாச்சு கடவுளுக்கு கொடுக்கணும்ட்டு மேலே தூக்கி போடுவோம், ஒரு வட்டத்தை போடுவான். இந்த வட்டத்துக்குள்ளே விழுகிற நீ எடுத்துக்கம்மா. இன்னொருத்தர் என்ன சொல்லியான் பார்த்தீங்களா? அதெல்லாம் எவ்வளோ வேணும் நீ மேலே எடுத்துக்க, கீழே விழுகிற நான் எடுத்துக்கிறேன். எல்லாம் கடவுளை ஏமாத்துறது. ஓஷோ ஒன்று எழுதியிருந்தார். ஒரு போட்டில் போய் ஒரு போய்கிட்டு இருந்தாங்களாம், பெரிய போட்டில். புயல் கவுறது மாதிரி இருக்குது. எல்லாம் கத்தி பிரார்த்தனை பண்ணுறான், நான் எனக்கு இதை காணிக்கையாக கொடுக்குறேன், அதை ஒரு பெரிய செல்வம் தான். அப்போ அந்த காலத்தில் அதே 10 கோடி ரூபாயில் பெரிய பங்களா வச்சுருந்தானா. நிற்கலை, என்னை எப்படியாவது காப்பாற்றிரு இந்த கப்பலை, நான் அந்த 10 கோடி ரூபா வீட்டை விற்று உனக்கு அந்த என்னுடைய பங்களா விற்று உனக்கு காணிக்கையாக கொடுத்துறேன்னு சொல்லிட்டாங்க. உடனே நின்று போச்சு. அப்போ இவனுக்கு நான் கொடுத்தானுமா இல்லையா? வந்தானா, என்னடா நம்ம வாட்டுக்கு வார்த்தையை விட்டேன் பகவான்கிட்ட, இது எப்படி கொடுக்குறது அப்படி ட்ரிக் பண்ணானா. அந்த வீடை ஏழை விட்டு எவ்வளோ விற்கிதோ கொடுக்கணுன்ட்டு ஒரு நாய் பக்கத்தில் நிப்பாட்டி வீட்டை கட்டி போட்டானா. இந்த நாய் 10 கோடி ரூபா, வீடு 10 ரூபா, நாய் வாங்கினத்தை வீட்டை கொடுப்பேன். நாய் யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கே வீட்டை கொடுப்பேன். நாய் விலை எவ்வளவு? 10 கோடி, வீட்டு விலை எவ்வளவு? வெறும் 10 ரூபா. நாய் வாங்குறவளுக்கே வீடு கொடுப்பேன் நானா. அப்போ என்ன செய்வான்? 10 கோடி ரூபா 10 ரூபா கொடுத்துருவான். வீடு எவ்வளோ கொடுத்துருக்கான்? 10 ரூபாய்க்கு. 10 ரூபாய்க்கு குண்டியலில் போட்டு போயிட்டான். இதெல்லாம் ஏமாத்துகிற வேலை. இப்படியெல்லாம் பகவான் தெரியாது அவருக்கு. சரணாகதின்னா அகங்காரத்தை சமர்ப்பித்தல். அதாவது நான் இன்று இப்படி இருக்க நானோ எனது சக்தியோ எதுவுமே காரணம் இல்லை. இந்த உயர்வுக்கு காரணம் பகவான் தான், எல்லாவற்றுக்கும் காரணம் அவர்தான் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குவதல் சரணாகதி. அவர் இல்லையேல் நான் இல்லைன்னு சொல்லி அகங்காரத்தை சமர்ப்பித்தல். எல்லாம் சில பேர்கிட்ட சாமிகிட்ட சொல்லுவாங்க, சாமி எல்லாம் உங்கள் தவ வலிமைம்பாங்க. அவர் என்கிட்ட ஒன்றுமே இல்லை, எல்லாம் கடவுளுடைய அனுகிரகம் பார். சொல்கிறோமா இல்லைங்களா? அதாவது
திருக்கோயிலூரில் ஞானானந்த சுவாமிகள் இருந்தார். ஒருத்தர் ஒரு பழைய ஒரு பிராமின் ஃபேமிலி. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு குழந்தைகள் கல்யாணம் முடிக்க வைக்கல. அவர் ஒரு பக்தர் சாமிகிட்ட அழுதுகிட்டு இருந்தாராம். இந்த மாதிரி ஏதாவது குழந்தைங்களுக்கு பண்ண முடியல, ரொம்ப வருத்தத்தில் இருந்தாராம். அப்போ ஒருத்தர் ரெகுலராக ஒரு அந்த மடத்துக்கு நெல் கொடுப்பார். அரிசி நெல் மூட கொடுப்பார் ஃப்ரீயாக. அந்த விளையிறத கொண்டாந்து முதல்ல கொடுப்பார். அன்றைக்கி வரும்போது நனைஞ்சு போச்சு, நெல்லெல்லாம் நனைஞ்சு போச்சு. அவர் இறக்கியிருக்கார், சாமி மழை பெஞ்சு நனைஞ்சு போச்சு அப்படின்னாப்லையா. அவர் சொன்னாராம், அது மழை பெஞ்சு நனையில் இவங்க அழுத கண்ணீரில் நனைஞ்சு போச்சுன்னாராம். அந்த காரணம் அவங்க பூர்வ ஆசிரமத்தில் ஏதோ இவங்களுடைய சொத்து ஏதோ ஒரு வகையில் அவங்க வாங்கியிருக்காங்க. அவருக்கே என்ன இருக்குது, அதை உறுத்தி கொண்டாந்து விளையிறத கொண்டாந்து காணிக்கையாக கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கார். யார்? அந்த அவரே அந்த பகவான் கொடுத்துருக்கார் அந்த ஒரு பாவனையோட. பிறகு உடனே சொன்ன உடனே என்ன சாமி சொல்லுங்கன்னாராம். சொன்னோன்னா அவங்க 2 குழந்தைங்களுக்கும் அவ்வளவு செலவு பண்ணி சிறப்பாக கல்யாணத்தை முடிச்சு வச்சார். இந்த பகவானுக்கு கொடுக்குற அந்த காணிக்கை, அதாவது அவரே ஒரு காணிக்கையாக கொடுக்குற பழக்கம், அதுவும் கூட ஒரு தாராளமாக மனசு, ஒரு நல்ல மனசோட ஒரு இதோடு செஞ்சுருக்கார் அவர். இவரே சொன்னாராம், சொன்ன உடனே செஞ்சுருக்கார் அவர். அந்த மாதிரி பகவான்கிட்ட கொடுக்கறதுலேயும் ஒரு ஆணவம் இல்லாமல் கர்வம் இல்லாமல் கொடுக்கறது செய்கிறதையும் நாம் செஞ்சுட்டு நான் இவ்வளோ செஞ்சேன் அவ்வளோ செஞ்சேன்னு சொல்கிறோமா இல்லையா? டியூப் லைட்டை கொடுத்துட்டு வெளிச்சம் தெரியாமல் பேர் எழுதி போடுறோமா இல்லையா? அன்பளிப்புன்னு சொல்லி அதெல்லாம் இல்லாமல் பண்ணுறது. பிறகு நற்பண்புகள்னு ஒரு சாதனை, இது ஞானிக்கு லட்சணம். அதாவது ஞானிக்கு இயல்பாகவே நல்ல பண்புகள் வந்துடும். ஒரு சாதகன் நல்ல பண்புகளை முயற்சி செய்து அடைவான். அதாவது தற்பெருமை, மோகம், அகங்காரம் எல்லாம் இயல்பாகவே ஞானிக்கு நீங்கி இருக்கும். ஆனால் நம்ம சாதனை பண்ணுறவங்க அதை நீக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். யான் எனது என்னும் செருக்கை அறுக்க வேண்டும். யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோருக்கும் உயர்ந்த உலகம் புகும்ன்றிருக்கார் வள்ளுவர். இதையெல்லாம் நீக்க வேண்டும். ஆணவத்தை நீக்குவது ஒரு நல்ல பண்பு. மமகாரத்தை என்னுடையதுன்னு நீக்கிறது ஒரு நல்ல பண்புங்கிறாங்க. இங்கே இருப்பது சில காலம், இதற்குள் ஏனோ அகம்பாவம், ஒரு பாட்டு. இதனால் உண்டோ ஒரு லாபம், இதை எண்ணிப்பாரு தெளிவாகும் ஒரு வார்த்தை. அதனால் இந்த அகம்பாவம், ஆணவம், மமகாரமெல்லாம் நீக்குவது ஒரு பண்புகள். சூழ்நிலைகள், மனிதர்கள், பொருள்கள் எல்லாம் பயன்படுத்தலாம். அது பற்று இல்லாமல், என்னுடையதுங்கிற எண்ணம் இல்லாமல் பகவானுடையதுங்கிற எண்ணத்தோடு பயன்படுத்த வேண்டும். பிறகு எல்லாம் பகவான் தான் பாதுகாப்பு. அவரையே சரணடைந்து அவர்கிட்ட நிற்கிறதே ஒரு பண்பு அப்படிங்கிறாங்க. இவர்களெல்லாம் ஆசையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கி அழித்தவர்கள். இதெல்லாம் ஞானியினுடைய இயல்பு. சாதகன் அவைகளை செய்ய வேண்டும். இருமையிலிருந்து விடுபட வேண்டும். வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்றது வேண்டாமை வேண்ட வரும்ன்றார். அதாவது நம்ம கடவுள்கிட்ட வேண்டணும்னா பிறவாமை வேண்டணுமா? அது எப்போ வருமானா மற்றதெல்லாம் வேண்டாம்னா அது வருமா? வள்ளுவர் சொல்கிறார், வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்றது வேண்டாமை வேண்டும் வருங்கிறார். மற்றதெல்லாம் வேணாம்னாத்தே அது வருங்கிறார். இதெல்லாம் இருமையிலிருந்து விடுபட்டவன், இது ஒரு பண்பு சொல்கிறாங்க. இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம்பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி இது மனித வாழ்க்கையில் யாராக இருந்தாலும் கட்டாயம் வரும். இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார்ன்ட்டார். துறவிக்கு லட்சணம் சொல்கிறார் அவர். அது ஜனாதிபதியாக இருக்கட்டும், பிரதமராக இருக்கட்டும், கஷ்டமே இல்லாமல் சந்தோஷமாக இருந்தேன்னு சொல்லுங்கள். ஒரு ஆள் சொல்ல இந்திரனு கூட கிடையாது. இருமை என்பது வரும் என்பதை அறிய வேண்டும். இருமை வகை தெரிந்து இப்படித்தான் இருக்கும் புரிஞ்சுக்கிட்டு வாழணுங்கிறார். ஈண்டு அறம் வரும், அப்புறம் போயிடும். எத்தனையோ கஷ்டம் வந்திருக்கு, இன்றைக்கி இருக்கா? யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ கஷ்டம் வந்திருக்கு. நல்லா நீங்கள் ஒரு கஷ்டம் வரும்போது ஒரு பெரிய கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டீங்க, துயரத்தில் பெரிய துயரம். இப்படி ஒரு கஷ்டம் யாருக்குமே வரக்கூடாதுப்பா, எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்திருக்குன்னு வச்சுக்கிறோமே. நல்லா இது மாதிரி இதுக்கு முன்னாடி வந்திருக்கான்னு யோசிச்சு பாருங்கள். வந்திருக்கும். அது இப்போ இருக்கான்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ இருந்துச்சு, கொஞ்ச நாளில் போயிருச்சு. இதுவும் போயிடும்.
அப்படி நினச்சாலே அப்பயே ஃப்ரீ ஆயிடுவோம். இதுவும் கொஞ்ச நாள் கழித்து போயிடும் நினச்சோம்னாலே ஓரளவுக்கு ஃப்ரீ ஆயிடும். ஏன்னா இது இருக்கத்தையும் செய்யும், இயற்கையினுடைய இயல்பு. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வாழ்வது ஒரு நல்ல பண்புங்கிறார். இதெல்லாம் இந்த ஞானத்தை அடைவதற்கான சாதனைகள். இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம்னு சொன்னால், சம்சாரத்தை மரணத்தை சொல்லி வர்ணனை பண்ணார். முழு மரமே அரச மரம், அதில் கடவுளுங்கிறது ஆணிவேர், பாப புண்ணியங்கிறது ஆணிவேர், மண்ணுங்கிறது பிரம்மன், கிளைகள் பஞ்சபூதங்கள் உலகங்கள், தளிர்கள் விஷயங்கள், சின்ன சின்ன வேர்கள்லாம் விருப்பு வெறுப்புக்கள், இலைகள் கர்மகாண்டம், பறவைகள் ஜீவர்கள், தண்ணீர் முக்குணங்கள்னு பார்த்தோம். விடுபட வழி என்ன? 5 சாதனைகள் சொன்ன. வைராக்கியம் வேணும், உலகத்தில் புத்தி வேணும், விவேகம் வேணும், ஞானம் வேணும், சிரவண மனன ஞானம் வேணும், நல்ல பண்புகள் வேணும், சரணாகதி என்ற பக்தி வேண்டும். இதெல்லாம் பண்ணியாச்சுன்னு சொன்னால் தத்துவத்தை புரிய தகுதி வரும். அதுக்கு அடுத்த டாபிக் என்ன சொல்ற? பிரம்மம் என்றால் என்னன்னு சொல்கிறார். மாயின்னா பார்த்தோம்ல, இங்கே தான் வேதாந்தத்துக்குள்ளே ஃபுல்லாக வரப்போகிறார். இங்கே வந்து என்ன பண்ணார்? வேதாந்தத்துக்குள்ளே வர்றோம், தத்துவ விஷயத்துக்குள்ளே வர்றோம் உள்ள. பிரம்மம்னா என்ன? பிரம்மன் 2 ரூபத்தில் இந்த உலகத்தில் காட்சி வெளிப்படுது. ஒன்று ஜீவரூபமான ஜீவஸ்வரூபமாக விளங்கக்கூடிய பிரம்மன், இந்த உலக சொரூபமாக ஜெகத் சொரூபமாக விளங்கக்கூடிய பிரம்மம். இதுதான் வேதாந்தத்தினுடைய மைய கருத்து. பிரம்மன் 2 விதத்தில் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கார். ஒன்று உயிர் தத்துவமாக, உணர்வு தத்துவமாக வெளிப்படுறார். இந்த அகில பிரபஞ்சமாக வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த பிரம்மன். ஜீவஸ்வரூபமாக எப்படி விளங்குறாருன்னு சொன்னால், ஒவ்வொரு உடம்புக்குள்ளும் உணர்வு மயமாக இருப்பது அந்த தத்துவம், பிரம்ம தத்துவம். எல்லாருக்குள்ளேயும் உணர்வு இருக்கா இல்லையா? அந்த உணர்வே பிரம்மன் இருக்குது. பிரஜானம் பிரம்மன் சொல்லி ஒரு மகா வாக்கியம் இருக்குது, உபனிஷத் வாக்கியம். பிரஜானம் பிரம்ம, உணர்வே பிரம்மன். 4 மகா வாக்கியம் இருக்குது. அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மனாக இருக்கிறேன். தத்துவமசி, நீ அதுவாக இருக்கிறாய். அயம் ஆத்மா பிரம்ம, இந்த ஆத்மாதான் பிரம்மன். பிரஜானம் பிரம்ம, உணர்வே பிரம்மன் இருக்கு. இதெல்லாம் வேதத்தில் 4 வேதத்தில் 4 வாக்கியம். அப்போ பிரஜானம் பிரம்ம, உணர்வே பிரம்மன். கடல் இருக்கு, அலையை பார்த்து சொல்லுதான், கடலை பார்த்து அலையை பார்த்து சொல்லுதான், நீ என்னுடைய சொரூபம் கடவுள். கடல் வந்து என்ன? கடல் வந்து அலை என்ன? கடவுளுடைய சொரூபம் தானே. அது மாதிரி நம்மளுடைய உணர்வு எல்லாமே பிரம்மஸ்வரூபம். நம்ம ஜீவன்கிட்ட 2 அம்சம் இருக்குது. ஒன்று உண்மையான அம்சம், ஒன்று போலியான அம்சம். ஒன்று உண்மையான அம்சம், போலியான அம்சம். ஒரிஜினல் சைதன்யம், ஒரிஜினல் உணர்வு, பிரதிபிம்ப உணர்வுன்னு சொல்கிறோம். 2 உணர்வு இருக்குது. அதாவது சைதன்யம்னா உணர்வுன்னு அர்த்தம். சைதன்யம்னா உணர்வு, ஒரிஜினல் சைதன்யம். இன்னொன்று என்னென்னா பிரதிபிம்ப சைதன்யம், அதாவது பிரதிபிம்ப உணர்வுன்னு வச்சுக்கோங்க. புரியுதா? சைதன்யம்னாலும் உணர்வுனாலும் ஒன்று தான். சித்துன்னு சொல்லுவான், சச்சிதானந்த சொரூபம்னு சொல்கிறோம். சத்து, சித்து, ஆனந்தம். சித்துங்கிறதே உணர்வு. சித்துன்னா அறிவு, சைதன்யம் உணர்வுன்னு அர்த்தம். உதாரணம் சொன்னால் புரியும். இப்போ உண்மையான சூரியன் இருக்குது, நேராக பார்க்குறோம், அது சூரியன் தான். சூரிய ஒளி எல்லா இடத்துலையும் நேரடியாக டைரெக்டாக படுது, அது ஒரிஜினல் சூரிய ஒளி. ஒரு கண்ணாடியை காமிச்சு கண்ணாடியில் ஒரு சூரிய ஒளி தெரியுது, ஒரிஜினல் சூரியன் இருக்குது. இந்த கண்ணாடியில் இருக்கிற சூரியனுக்கு என்ன பேர்? பிரதிபிம்ப சூரியன். அது ஒரிஜினல் சூரியன், இது பிரதிபிம்ப சூரியன். அந்த எல்லா இடத்துலையும் விழுகிறது ஒரிஜினல் ஒளி. கண்ணாடியிலேருந்து ஒரு ஒளியை ரெஃப்ளெக்ட் பண்ணால் அது பிரதிபிம்ப ஒளி. ரைட்? அதானா? அது மாதிரி. அதாவது அதே மாதிரி குடம் இருக்குது, குடத்தில் தண்ணி இருக்குது. தண்ணியில் ஒரு 1000 குடம் வச்சுருக்கீங்க. மேலே எத்தனை சூரியன் இருக்குது? ஒரு சூரியன் இருக்குது. 1000 குடத்தில் எத்தனை சூரியன் தெரியும்? 1000 சூரியன் தெரியும். 1000 ஜீவர்கள் இருந்தால் 1000 ஜீவர்கள்ட்டையும் 1000 உணர்வு தத்துவம் வெளிப்படுது. ஒரே உணர்வு தான். இந்த 1000 குடத்தில் பிரதிபிம்பிக்கிற 1000 சூரியன் தெரிகிறது மாதிரி கோடானு கோடி ஜீவராசிகள். அந்த குடம்ங்கிற பானை வந்து உடம்பு மாதிரி, உள்ளே இருக்க தண்ணி வந்து மனசு மாதிரி. எங்கே மனசு சூக்ஷ்ம சரீரங்கிறது தண்ணி மாதிரி. எங்கே தண்ணி இருக்கோ அந்த தண்ணியில் தான் சூரியனுடைய பிம்பம் தெரியும். தண்ணி இல்லாட்டி தெரியுமா? தெரியாது. இந்த உடம்பு ஜடம், இதுக்குள்ளே இந்த மனம்னு ஒன்று இருக்குது.
மனசு இருந்தால்தான் உணர்வே வெளியே இருக்க தெரியும். நல்ல அன்கான்ஷியஸில் இருக்கான், ஜடமாக படுத்திருக்கான்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த வெளிப்படலை. மனசு எப்போ வெளிப்படுதோ அப்போத்தான் உணர்வு வெளிப்படும். மனசுங்கிறது தண்ணி மாதிரி, அந்த தண்ணியில் தான் அந்த ஒரிஜினல் சூரியனுடைய உருவம் தெரியும். அதனுடைய பிம்பமும் ரெஃப்ளெக்டும் ஆகும், அதனுடைய வெளிச்சமும் ரெஃப்ளெக்ட் ஆகும். அது மாதிரி ஒரே சூரியன் லட்சக்கணக்கான குடங்கள் இருந்தாலும் லட்சக்கணக்கான சூரியனாக தெரிவது போல எல்லா ஜீவராசிகளிலும் ஒரே பிரம்ம தத்துவம், ஒரே ஆத்ம தத்துவம். லட்சக்கணக்கான மனசு இருக்குது, லட்சக்கணக்கான உடம்பு, கோடிக்கணக்கான உடம்பு இருக்குது. கோடிக்கணக்கான உடம்புக்குள்ளே கோடிக்கணக்கான மனசு இருக்குது, தண்ணி அதுக்குள்ளே இருக்குது. அதில் ரெஃப்ளெக்ட் ஆகிறது ஒரிஜினல் அந்த சைதன்யத்துடைய பிரதிபிம்பம். சித் ஆபாசம் சொல்லுவாங்க, அதுக்கு பேர் சிதாபாசன்னு பேர், ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பிரதிபிம்ப சைதன்யத்துக்கு பேர் என்னவர்? சித்தினுடைய ஆபாசம், சித் ஆபாசம், சிதாபாசன். சித்துங்கிறது ஒரிஜினல், சிதாபாசன்கிறது பிரதிபிம்பம். இப்போ மேகத்தில் அந்த பஞ்சதசையில் ஒரு டெக்ஸ்ட் வரும், ஈஸ்வர தத்துவத்தை சொல்லும்போது பானையெல்லாம் ஜீவராசிகள் மாதிரியா, இதில் தெரிகிற தண்ணியில் தெரிகிற சூரியன் ஜீவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரதிபிம்ப சைதன்யம். மேக நீர்த்துளிகள் இருக்குது, கோடிக்கணக்கான நீர்த்துளிகள் மலையாக பிரியும்பு இருக்கும். அப்போ மேலே சூரியன் இருக்கா இல்லையா? அந்த நீர்த்துளியில் அத்தனை சூரியன் தெரியுமா தெரியாதா? கோடிக்கணக்கான சூரியன். அப்போ கோடிக்கணக்கான ஜீவராசிகள்கிட்ட கோடிக்கணக்கான சூரியன் தெரியும். அதாவது அது பிரதிபிம்ப சூரியன் தான். இப்போ கடல் இருக்குது, முழு கடலில் பார்த்தா ஒரு சூரியன் தான் தெரியும். ஆனால் அலைகளில் பார்த்தா ஒவ்வொரு அலையிலையும் ஒரு சூரியன் தெரியும். கடலை மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரே கடல் பகவான் வச்சுக்கோங்க, ஈஸ்வரன் வச்சுக்கோங்க. ஈஸ்வரன்ட்ட பிரதிபிம்பிக்கிறது ஒரே சூரியன் மாதிரி. பிறகு பெரிய பெரிய ஏரியெல்லாம் இருக்குது, ஏரியிலையும் சூரியன் தெரியுமா? தேவர்கள்னு வச்சுக்கோங்க, ஒரு சொல்கிறேன். பிறகு பானைகள்லாம் ஜீவர்கள், நீர் துளிகள், மேக நீர்த்துளி, மற்ற எல்லா ஜீவராசிகளும் வச்சுக்கலாம். அங்கே எங்கெங்கே நீர் இருக்கோ அங்கெல்லாம் பிரதிபிம்பம் இருக்கும். அது நல்ல நீராக இருக்கட்டும், சாக்கடை நீராக இருக்கட்டும், எல்லா நீரும் அங்கே பிரதிபிம்பிக்கும். அதுதான் உணர்வாக வெளிப்படுகிறது. எல்லாம் ஒரே சூரியன்தான். அதே மாதிரி தண்ணி, எல்லா தண்ணிக்கும் ஆதாரம் கடல் தண்ணி தான். கடல் நீர் தான் எல்லா நீராகவும் மாறிக்கிட்டு இருக்கு. ராமகிருஷ்ணன் சொல்வார், எத்தனையோ ஆயிரக்கணக்கான தலையாணி இருக்குது, எத்தனையோ உரைகள் போட்டிருக்கோம். எத்தனை உரை இருந்தாலும் பல நிறத்தில் உரை, பல வண்ணங்களில் உரையெல்லாம் போட்டிருக்கோம். அதில் நல்ல உரை, அழுக்கு உரை, அழுக்கு இல்லாத உரையில், உள்ளுக்குள்ளே இருக்கிறது ஒரே பஞ்சுதே அப்படிம்பார். அது மாதிரி எல்லாருக்குள்ளே இருக்க உணர்வு தத்துவம் ஒரே பகவானுடைய உணர்வு தத்துவம். கண்ணாடியை எங்கே கொண்டு போனாலும், இங்கே இருக்க கண்ணாடியில் சூரியன் தெரியுது, டெல்லி கொண்டு போனால் அதே சூரியன் தான் அங்கேயும் தெரியும். கண்ணாடி தான் ட்ராவல் பண்ணுது, புரியுதுங்களா? ஆனால் இதே மாதிரி தேவலோகத்துக்கு கொண்டு போனால் அங்கேயும் தெரியும். நம்ம சூக்ஷ்ம சரீரம் இந்த உடம்பை விட்டு வெளியே போகும் பொழுது, இந்த உடம்போடு போகும் பொழுது உடம்பில் சூக்ஷ்ம சரீரம் மனசு இருக்குது. அந்த மனசு எங்கேயெல்லாம் ட்ராவல் பண்ணுதோ அங்கேயெல்லாம் அந்த உணர்வு தத்துவம் எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால அங்கேயும் வெளிப்படுது. இந்த உடம்பை விட்டுட்டு போகிறது தான் மரணம்ங்கிறது. இந்த உயிர் போதுங்க. மரணம்னு என்னென்னா இந்த உடம்பை விட்டுட்டு உடம்பு வெளியே போகிறது. அது அந்த மனசு வெளியே போனால் அப்போ அதுலேயும் பிரதிபிம்பிக்கும்ல, அதுலேயும் உணர்வு. அதுதான் என்ன பண்ணும், சொற்குலோகம் போதுன்னு வச்சுக்கோங்க, அங்கேயும் பிரம்மன் இருக்கா இல்லையா? அங்கேயும் தத்துவம் இருக்கா, அங்கேயும் பிரதிபிம்பிக்குமா இல்லையா? அப்போ தேவர் அங்கே இன்னொரு சரீரம் எடுக்குது, அங்கேயும் பிரதிபிம்பிக்கும். இந்த உணர்வு தத்துவம் மனசு எங்கேயெல்லாம் ட்ராவல் பண்ணுதோ அங்கேயெல்லாம் இருக்கும். இன்னொரு உதாரணம் நிறையா சொல்லியிருக்கேன். மின்சாரம் ஒரே மின்சாரம் தான், கண்ணுக்கு தெரிகிறது இல்லை. 5 வாட்ஸ் பல்பில் வெளிப்பட்டால் 100 வாட்ஸ் பல்பில் இன்னும் கொஞ்சம், 1000 வாட்ஸில் அது 10,000 வாட்ஸ் பல்பில் வெளிப்பட்டால் ரொம்ப பிரகாசமாக வெளிப்படும். இந்த சின்ன உயிரெலாம் 0 வாட்ஸ் பல்ப்னு வச்சுக்கோங்க. நம்மெல்லாம் ஒரு 50-100 வாட்ஸ் பல்ப்னு வச்சுக்கிடலாம். தேவர்கள்லாம் ஒரு 500 வாட்ஸ் பல்ப்பு வச்சுக்கலாம், 1000 வாட்ஸ் பல்ப்பு. கடவுள் கோடி வாட்ஸ் பல்ப்னு வச்சுக்கிடலாம். ஆனால் ஒரே மின்சாரம் தான், ஒரே டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வருது. அது மாதிரி ஒரே தத்துவம் இப்படி வெளிப்படுகிறது. அதாவது பிரம்மனிடம் உள்ள சித், அந்த ஒரிஜினல் சைதன்யம், மனம்னு ஒன்று இருக்குது. அந்த மனதில் பிரதிபிம்பிக்கும் போது உயிர் தத்துவமாக வெளிப்படுகிறது. எல்லா ஜீவராசிகளிலும் சித்து ஒன்று தான். சிதாபாசன் உணர்வு வெளிப்படக்கூடிய தத்துவம் மனசை பொறுத்து வெளிப்படும். அந்த மனசு நல்ல மனசு கெட்ட மனசு வேறுபாடு இருக்குது.
ஆனால் எல்லாத்துலேயும் அந்த உணர்வு வெளிப்படக்கூடியது சிதாபாசன். இந்த மரணம்ங்கிறதே என்னன்னு சொன்னால், இந்த பிரதிபிம்பத்தோடு மனசு நம்ம உடம்பு விட்டு வெளியேறுறது தான். மனசையும் உணர்வையும் பிரிக்கவே முடியாது. நீங்கள் கண்ணாடியை எங்கே கொண்டு போனாலும் அந்த சூரிய ஒளி பிம்பம் தெரியத்தையும் செய்யுங்க. மனசு எங்கே கொண்டு போனாலும் கடவுள் இல்லாத இடம் இருக்கா? பிரம்மன் இல்லாத இடம் இல்லை. அப்போ மனசு எங்கே போனாலும் அங்கேயும் பிரதிபிம்பிக்காத மனசை உணர்வு இல்லாமல் பார்க்கவே முடியாது. தூங்கும்போது ஒடுங்கி இருக்குது, ஆனால் உணர்வு இருக்குது. அது எங்கே பிரம்மலோகம் போனாலும் கூட அங்கே இருக்கும். மரணம்ங்கிறது என்னன்னு சொன்னால், பொதுவாக இந்த உடம்பை விட்டுட்டு மனசு வெளிப்படுது பார்த்திங்களா, அதுதான் மரணம். அது வரைக்கும் இது உணர்வோடு இருக்கும். இதுக்கு பிறகு இந்த உடம்பை விட்டு மனசு வெளியேறிச்சுன்னா தான் உயிர் பிரிகிறதுன்னு சொல்கிறது. அது அப்போ என்ன ஆகும்? உடல் பிணமாயிடும். அது வரைக்கும் உடம்பு அழுகாது. அது போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? உடம்பே அழுகிவிடும். இந்த உடலில் அந்த உணர்வு அந்த மனதில் வெளிப்படுகின்றது, பிரதிபிம்ப சைதன்யம். மலையில் புகை இருக்குது, புகையை பார்த்துட்டு நெருப்பு இருக்குதுன்னு சொல்கிறது மாதிரி மனசு எங்கே இருக்கோ அங்கே தான் அது உயிர் இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம். மனசு இல்லைன்னா அது உயிர் இல்லைன்னு சொல்லுவோம். மனசு வெளியே போயிடுச்சுன்னு வச்சுங்க, உடம்பை விட்டு வெளியேறிச்சுன்னா ட்ராவல் பண்ணிடுது. உள்ளேயே ஒடுங்கி இருக்கும். அப்போ சில நேரம் தூக்கத்தில் இருப்போம், இல்லாட்டி அன்கான்ஷியஸாக இருப்போம். அது ட்ராவல் வெளியேறிச்சுன்னா என்ன ஆயிரும்? இறந்து போய். அதுக்கு தான் மரணம்ங்கிற பேரே இருக்குது. அதாவது இங்கே ஒரு உதாரணம் சொல்லப்பட்டிருக்கு. மலர் அதாவது எப்படி பிரியுதுன்னு சொல்லி. அதாவது மலர் வாசனை, மலர் வாசனை காற்று. மலருங்கிறது ஸ்தூல சரீரம், இந்த உடம்பு மாதிரியாம். வாசனைங்கிறது அந்த சூக்ஷம சரீரம் மனசு மாதிரியாம். இந்த காற்றுங்கிறது சிதாபாசன். அது என்ன பண்ணுது? எடுத்துகிட்டு வெளியே ட்ராவல் பண்ண ஆரம்பிக்குது. ட்ராவல் பண்ணி என்ன பண்ணு? இந்த உடம்பை விட்டு போட்டு அடுத்த உடம்பை போகுது. இந்த பாவ புண்ணியத்தை கழிக்கிறதுக்காக என்ன பண்ணும்னா, இந்த மனசு ஒரு உடம்புல போய் உட்காந்துருக்கும். அங்கே எல்லாம் கழித்து முடித்த பிறகு இனிமேல் இங்கே கழிக்கிறதுக்கு இந்த உடம்புல வேறு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த உடம்புக்கு போயிடும். இங்கே பாவ புண்ணியத்தை கழிக்கும், பாவ புண்ணியத்தை சேர்க்கும். சேர்த்துட்டு என்ன பண்ணு? இந்த உடம்பு அதுக்கு பயன்படாதுன்னு எப்போ தெரியுதோ அப்போ அதை விட்டு வெளியேற்றா. அதுதான் மரணம்ங்கிற பேர். ஞானி என்ன பண்ணுறான்னு சொன்னால், இந்த பிரதிபிம்ப சைதன்யம் எது, இந்த ஒரிஜினல் பிம்ப சைதன்யம் எது, அந்த ஆத்மா பிரம்மன் எதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இவன் என்ன பண்ணுறான்? புரிவதனால இவன் மட்டும் மரணம் அடைந்த பிறகு வேறு ஒரு உடலை எடுப்பதில்லை. இவனுக்கு எப்படி இப்போ உடம்பை பார்ப்பான்னா, இந்த திருமந்திரத்தில் ஒரு பாட்டு இருக்குது. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானருக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் அப்படிங்கிறார். கள்ள புலனைந்தும் காளா மணி விளக்கே. அவன் ஜீவனை கடவுளாக பார்த்துருவான். இதுதான் இந்த உணர்வு தத்துவம் தான் என்கிட்ட இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறான்னு சொல்கிறார். அஞ்ஞானிகள் அதை உணர்வதில்லை, இவன் அதை உணர்கின்றான். இந்த ஜீவனுக்கு 4 லட்சணம் இருக்குது. இந்த ஜீவ தத்துவத்துக்கு இந்த உடலில் கொஞ்ச நாள் தான் இருக்கும். ஜீவனுக்கு ஒரு லட்சணம், முதல் லட்சணம் என்ன தெரியுமா? இந்த உடம்புல பெர்மனண்ட்டாக இருக்க முடியாது. இருக்க முடியுமா? கொஞ்ச நாள் எவ்வளோ நாள்? 1 மாதம் இருக்கலாம், 1 வருஷம் இருக்கலாம், 50 வருஷம் இருக்கலாம், 100 வருஷம் இருக்கலாம். அதுக்கு பிறகு கட்டாயம் நம்ம விரும்பினாலும் இருக்க முடியாது. அதே நேரத்தில் விரும்பினா போகலாம்னு நினச்சாலும் போக முடியாது. அது எவ்வளோ நாள் வச்சுருக்கோ அவ்வளோ நாள் வரைக்கும் தான் இந்த உடம்புல இருக்குது. ஜீவனுடைய லட்சணம் அதுதான். ஒன்று கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போகக்கூடியது ஜீவனுடைய லட்சணம். கட்டாயம் போய்த்தான் ஆகும். இன்னொன்று என்னது? இந்த உடம்பை விட்டு பெர்மனண்ட்டாக இருக்குன்னு சொல்ல முடியுமா? கட்டாயம் இருக்கவே முடியாது. ஒரு நாள் கட்டாயம் அது எந்த கிருஷ்ணர் உடம்பாக இருந்தாலும் போயிடும், ராமர் உடம்பாக இருந்தாலும் வெளியே போய்த்தார். கட்டாயம் இந்த உடலை விட்டு ஒரு நாள் இந்த ஜீவ தத்துவம் வெளியே சென்று தான் ஆகும். இந்த ஜீவனுடைய வேலை என்னென்னா, இந்த உடம்புல இருந்துக்கிட்டு இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறது. அதனுடைய வேலை என்ன? இன்ப துன்பத்தை மனசிலாட்டி அனுபவிக்க முடியுமா? ஆழ்ந்த உறக்கத்தில் இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறோமா? இல்லை. கோமா ஸ்டேஜில் அனுபவிக்கிறோமா? இல்லை. ஏன்னா மனசு அங்கே ஒடுங்கி போச்சு. இந்த ஜீவ தத்துவம் என்ன பண்ணும்னா, கொஞ்ச நாளைக்கு இருக்கும், கொஞ்ச நாள் கழிச்சு போயிடும். இருக்கிற வரைக்கும் இன்ப துன்பத்தை அனுபவிக்கும். வள்ளுவர் ஒரு குறள் சொல்கிறார், புக்கில் அமைந்தின்று கொல்லோ உடம்பினில் துச்சில் இருந்த உயிருக்கு.
இந்த உயிரை பற்றி அவர் ஒரு அழகான ஒரு லட்சணம் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நம்மெல்லாம் அந்த சிட்டியில் போனீங்கன்னா லட்சியம் என்ன வருது? இப்போ மெட்ராஸ் சென்னையிலே பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வாங்கணும். முதல்ல போன உடனே சொந்தமாக ஒரு வீடு வேணும்ப்பா அப்படிம்பா. யாராக இருந்தாலும் ஒரு சொந்தமாக ஒரு வீடு வேணுங்கிறது ஒரு வாழ்க்கையாக இருக்கும். வள்ளுவர் என்ன சொல்கிறார்? கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போகிற இந்த உயிருக்கு பெர்மனண்ட்டாக ஒரு உடம்பு கூட கிடைக்க மாட்டேங்குதான். பெர்மனண்ட்டாக ஒரு வீடு கூட இல்லைங்கிறார். இந்த உயிருக்கு கொஞ்ச நாள் தங்கிட்டு போகிற உயிருக்கு பெர்மனண்ட் வீடுன்னே ஒன்று இல்லை அப்படிங்கிறார். வள்ளுவர் அழகாக அருமையாக சொல்கிறார். புக்கில் அமைந்தின்று கொல்லோ உடம்பினில் துச்சில் இருந்த உயிருக்கு. சிறிது காலம் தங்கியிருக்க உயிருக்கு ஒரு பெர்மனண்ட் உடம்பு கிடைக்குதானா? கிடைக்கலப்பா அப்படிங்கிற. இல்லை பிரம்மலோகம் போனால் கிடைக்கும்னா அங்கேயும் அவ்வளோதான் கிடையாது. தேவலோகத்தில் ஒரு சரீரம் எடுப்போம், அந்த சரீரத்துக்கும் ஆயுள் உண்டு. பிரம்மலோகம் போனாலும் எப்போ மோட்சம் அடைக்குதோ அப்போ சரீரமே கிடையாது, சமஷ்டியில் கலந்துடும். அது வரைக்கும் இதுக்கு ஒரு உடம்பும் பெர்மனண்ட்டாக இல்லை அப்படிங்கிறார். அதாவது இந்த ஜீவனை தர்க்க ரீதியாக அறிவுபூர்வம் உணரணும். இந்த உடல் ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று உயிரோடு இருக்குது, உயிர் இல்லாமல் இருக்குது. உயிர் இல்லாட்டி இதுக்கு பேர் பிணம்னு ஆயிரும். மரணம் என்பதே என்னன்னா சிதாபாசன் வெளியே போவது. இதுக்கு முக்கியமான பண்பு என்னன்னா மன தூய்மை கட்டாயம் வேண்டும். இந்த தத்துவத்தை உணர வேண்டும் என்றால் மன தூய்மை வேண்டும். மன தூய்மைன்னு என்னன்னா வெறுப்பு வெறுப்பு குறைஞ்ச மனசு, பொறாமை இல்லாத மனசு. பொறாமை 100% போகாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. பொறாமைங்கிற குணம் 100% போகணும்னா ஞானம் வந்தால் தான் போகும். இல்லாட்டி எங்கேயாவது ஒரு மூலையில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும், குறைவாக இருக்கும். இந்த வாழ்க்கைக்கு வர்றவங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஆனால் முழுசாக போனால் அது பெரிய உண்மையிலே பெரிய விஷயம். அர்ஜுனனுக்கு பொறாமை கிடையாதான். அனசூயாங்கிறார். அவனை பொறாமை இல்லாத உனக்கு இதை சொல்லுகிறேன்கிறார். விருப்பு வெறுப்பு இல்லாத உனக்கு இதை சொல்லுகிறேன்கிறார். மன தூய்மையினாலே என்னென்னா விருப்பு வெறுப்பு குறைஞ்ச மனநிலை, ஞானம் வந்தால் முழுசாக போயிடும். அதே மாதிரி பொறாமையெல்லாம் இல்லாமல் இருக்கிறது, இல்லாட்டி கம்மியாக இருக்கும், பிறகு முழுசாக ஞானம் வந்தால் போகும். இதுக்கு தகுதியே இதுதான். நீங்கள் இந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ், டாக்டரு, பிஹெச்டி, ஞானி, சாம்பியன் இவங்கெல்லாம் இன்டர்வியூ வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐஏஎஸ் ஆஃபீஸர் இன்டர்வியூ, ஐபிஎஸ் ஆஃபீஸர் இன்டர்வியூ வைக்கிறாங்க. எவ்வளோ பெரிய சயின்டிஸ்டாக இருக்குது, அவரை கூப்பிட்டு ஒரு சயின்டிஸ்ட்டு ஒரு ஆராய்ச்சிகளை கூப்பிட்டு இன்டர்வியூ வைக்கிறாங்க. எங்கேயாவது உனக்கு மனசு எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு ஆராய்ச்சி டெஸ்ட் பண்ணுவாங்களா? மன தூய்மை எவ்வளோ இருக்குன்னு எங்கேயாவது ஒரு இன்டர்வியூவில் கேட்பாங்களா? ஒரு இன்டர்வியூ ஐஏஎஸ் எவ்வளோ படிப்பாக இருக்கட்டும், எந்த விஞ்ஞானியாக இருக்கட்டும், அரசியல்வாதியாக இருக்கட்டும், என்ன யார் எந்த பதவிக்கு போனாலும் அவன் படிப்பு எவ்வளோன்னு தான் கேட்பான். அவனுக்கு என்ன அறிவு இருக்குதுன்னு கேட்பான். மனத்தீவு எவ்வளோ இருக்குன்னு கேட்பான். ஒரே ஒரு இடம் தான் கேட்கக்கூடிய இடம் இந்த இடம் தான். நீ ஐபிஎஸ் ஆறு, ஐஏஎஸ் ஆறு, என்ன பண்ணாலும் அதை பற்றி கவலையே இல்லை. மனசு எப்படி இருக்குங்கிறதே முக்கியம். இந்த மனசு இருந்தால் தான் அங்கே என்ன ஐஏஎஸ்க்கு என்ன குவாலிஃபிகேஷன், அப்போ தான் கலெக்டர் ஆக முடியும். இங்கே ஐபிஎஸ் இது இருந்தால் தான் அங்கே அந்த பதவி. இங்கே என்ன குவாலிஃபிகேஷன், நீ எந்த வயசில் இரு, 10 வயசில் இரு, 20 வயசில் இரு, எந்த ஜாதியில் பிறந்துக்க, எப்படி இருக்கு, ஆணார் பெண்ணார், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. உன் மனசு எப்படி இருக்கும், இந்த மனசு இருந்தால் இது கிடைக்கும், இல்லாட்டி கிடைக்காது. இங்கே தகுதி என்ன, ஒன்லி ஒன்று மன தூய்மை. இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். நாயன்மார்கள் ஆழ்வார்கள்லாம் பார்த்திங்கன்னா பலவிதமான வயசு, பலவிதமான இனம், பலவிதமான ஜாதிகள், எல்லாம் ஒரே ஒரு பண்பு என்னென்ன, பக்தி இருக்கும், மன தூய்மை இருக்கும். இது ரெண்டும் இருந்தால் இந்த ஞானத்தை அடைய விடலாம். ஏன்னா ஏன் இந்த மன தூய்மையை பற்றி யாருமே கவலைப்படுறதில்லைன்னா, மனசில் அழுக்கு யாருக்குமே தெரியறதில்லை. சட்டையில் அழுக்கு இருந்தால் தெரியும், வீட்டில் அழுக்கு இருந்தால் தெரியும், சுத்தம் பண்ணுவோம். மனசில் இருக்க அழுக்கு தெரியறதில்லை. தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவோம், ஆன்மீகத்துக்குள்ளே வந்தால் தான் அழுக்கவே பார்க்க ஆரம்பிப்பான், சுத்தம் பண்ணுவோம். சுத்தம் பண்ணால் இதற்கு தகுதி கிடைக்கும், இந்த ஞானம் கிடைக்கும். இதுக்கு தான் பக்தி, ஜபம், தியானம் எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கம் இருக்குது. முடிச்சுட்டு அடுத்த கிளாஸ், நாளை கிளாஸில் அனைமந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்ணலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.